growing with stories of Prophet Muhammad. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கதீஜாவை மணம் புரிதல். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சிறப்பாக வணிகம் செய்து பெரும் வருவாயுடன் மக்கா திரும்பினார்கள். கதீஜா தங்கள் பொருளில் இதற்கு முன் கண்டிரா பெரும் வளர்ச்சியைக் கண்டார். மேலும் மைசராவும் தான் நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் கண்ட நற்பண்புகள், உயர்ந்த சிந்தனை, பேச்சில் உண்மை, நம்பகத்தன்மை ஆகியவற்றை கதீஜாவிடம் விவரித்தார். கணவரை இழந்திருந்த கதீஜாவை பல குறைஷி தலைவர்கள் மணமுடிக்க விரும்பியபோது அதை மறுத்து வந்த கதீஜா தனக்கு ஏற்ற கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள்தான் என முடிவெடுத்தார். தன் எண்ணத்தை தோழி நபீசா பின்த் முனப்பிஹ் இடத்தில் தெரிவித்தார். நபீசா நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் கதீஜாவின் விருப்பத்தை கூற நபி ஸல்லல்லாஹு அவர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்களின் பிள்ளைகளில் இப்ராஹீமை தவிர அனைவரும் அன்னை கதீஜாவுக்கு பிறந்தவர்களே. முதல் குழந்தை காசிம். இவருடன் இணைந்தே நபி அவர்களுக்கு அபுல் காசிம் என்ற புனைப்பெயர் கூறப்படுகிறது. பிறகு ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா, அப்துல்லா ஆகியோர் பிறந்தனர். இந்த அப்துல்லாவுக்கு தய்யிப், தாஹிர் என்ற வேறு பெயர்களும் உண்டு. ஆண் மக்கள் அனைவரும் சிறு வயதிலேயே மரணம் அடைந்தனர். பெண் மக்கள் அனைவரும் இஸ்லாம் வரும் வரை வாழ்ந்து இஸ்லாமை ஏற்று ஹிஜ்ரத் செய்தார்கள். ஃபாத்திமாவை தவிர மற்ற மூவரும் நபி ஸல்லல்லாஹு அவர்களின் காலத்திலேயே மரணமடைந்து விட்டனர். நபி ஸல்லல்லாஹு அவர்களின் மரணத்திற்கு பின்பு 6 மாதம் கழித்து ஃபாத்திமா மரணம் அடைந்தார். இப்னு ஹிஸாம் ஃபத்ஹுல் பாரி.